ஒரு நாள் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, குளத்துக்கு பக்கத்துல அந்த இடத்த என்னமோ வெட்டிட்டு இருப்பாரு. டிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல. வெட்டிட்டு இருப்பாரு. அப்படி வெட்டிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வந்து, கை தவறி அந்த ஆக்ஸ் வந்து கீழ விழுந்துரும். அவரோட கையிலேருந்து அந்த குளத்துல விழுந்துரும். அப்ப என்ன பண்ணுவாரு, டிவைன் மோட்ல கடவுள் உருவத்துல ஒருத்தர் வந்து, இவரோட ஆக்ஸ் வந்து ரொம்ப துருப்புடிச்சு போனது. அப்ப அந்த ஆக்ஸ் விழுந்தத ஒரு கடவுள் ரூபத்துல ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு ஆக்ஸா வெளிய எடுத்துட்டு வருவாரு. அப்ப அந்த வியாபாரி சொல்லுவாராம், "இது உங்களுதா?" அப்படின்னு கேட்பாராம் அந்த கோல்டு ஆக்ஸ். "இல்ல என்னோடது இல்ல" அப்படின்னு உண்மைய சொல்லுவாரு. 2வது விஷயம் ஒரு சில்வர் ஆக்ஸ எடுத்துட்டு வருவாரு. ஆக்ஸ்ன்னு தெரியும்ல, வெட்டக்கூடிய கருவி. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப 2வது வந்து சில்வர் ஆக்ஸ் நல்ல பளபளன்னு எடுத்துட்டு வருவாரு. அப்பவும் அவரு "இது என்னோடது இல்ல" அப்படின்னு சொல்லி உண்மைய சொல்வார். 3வது டைம் அந்த இரும்பு ஆக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இரும்பு. ரொம்ப ரஸ்ட் ஆனது. அத எடுத்துட்டு வந்து "இதான் உங்களுதா?" அப்படின்னோனே அவரு ஆமான்னு சொல்லுவாரு. அப்ப ஃபைனலா அந்த கதைய எப்படி முடிப்பாரு அப்படின்னா, "சம்திங் டூ பி இன்ட்ரஸ்டிங், மச் சூப்பர்" அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி முடிப்பார்ன்னா, "நீ வந்து முதல்ல காட்டுன 2மே உன்னது இல்ல அப்படின்னாலும், நீ உண்மைய சொன்ன காரணத்தினால உனக்கு இந்த 2 ஆக்ஸுமே ஒரு கிஃப்டடா அமையட்டும். கோல்டும் உனக்கு தான், சில்வரும் உனக்கு தான், உன்னோட ஆக்ஸும் உனக்கு தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதற்கான காரணம் என்ன? இந்த ஸ்டோரிய பார்த்தா இயல்பு. ஒரே விஷயம் கான்செப்ட் நேர்மை.